ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுரவின் வ்ளாக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் பிளானோட டே 7க்கான மெனு தான் நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னருக்கு என்ன மாதிரியான ஃபுட், எவ்வளோ குவான்டிட்டி வந்து எடுத்துக்கணும், அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோக்குள்ளே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போய் அந்த மெனுவெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 டேஸ்க்கான மெனு வந்து நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அதில் முக்கியமாக கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இவ்வளோ வெயிட் இருக்கேன், எப்படி வந்து ஈஸியாக வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்க. ஸோ மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து வாக்கிங் போக வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ வாக்கிங் போக முடியாதவங்க காலையில் எந்திரிச்சோடனே வார்ம் வாட்டர் வந்து குடிங்க. ஸோ நிறைய ஒரு 3 to 4 லிட்டர்ஸ் டெய்லியும் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி சுகர் ஐட்டம்ஸ், அதாவது ஸ்வீட்டு, டீ, காஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஆயில் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து உங்களோட ஃபுட்ல வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நீங்க நினைச்ச கோல் வந்து அச்சீவ் பண்ணணும்னா கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் இல்லைனா வந்து வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இன்னைக்கு நம்ம 7th டேக்கான மெனு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது என்னென்ன அப்படிங்கறது போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ டே 7 காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்போ போல் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து வார்ம் வாட்டர் குடிக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அது ஜீரா வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூஸ் தான், ஏபிசி ஜூஸ் தான் வந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட், ஒரு கேரட் வந்து நான் பெருசாக இருக்கங்காட்டி 1 வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 வந்து சேர்த்திக்கோங்க. 2 சேர்த்திட்டு எல்லாத்தையும் வந்து பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 1/2 லெமன் இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த 3மே வந்து 3ம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த ஏபிசி ஜூஸ் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் குடிக்கிறது ஓகே, பட் 1/2 லிட்டர் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதுதான் ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்ற வரைக்கும் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறங்காட்டி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிச்சிங்க அப்படின்னா வந்து ஓகேவா இருக்கும். ஸோ அடுத்தது இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்ட் ரைஸும் அது கூட நான் வந்து வெஜிடபிள்ஸ் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ சாப்பாடு வந்து கம்மியாக இருக்கணும், வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதனால நீங்கள் வந்து ஒரு வெஜிடபிள்னாலும் வந்து நிறைய எடுத்துக்கலாம், இல்லை 2, 3 இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். பட் ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 வெஜிடபிள்ஸ் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான். ஸோ வெண்டைக்காயை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டு அதை நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பேனில் போட்டு லைட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய், கடுகு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திட்டு மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது கூட நான் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா அதையும் வந்து வதக்கி விடுறேன். வெங்காயம், தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நான் தேவையான மசாலா எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்கிற மசாலோட பச்சை வாசனைலாம் வந்து போனதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா எண்ணெயில், அந்த வெண்டைக்காயை இது கூட வந்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசால் கூட அந்த வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வந்து பைண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நம்ம தேங்காய் எதுவுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது, டயட்டில் இருக்கங்காட்டி தேங்காய் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபுட்லேயுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பொரியல் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா எப்போ போல கடுகு, ஸோ இதுலயும் கடலப்பருப்பு எதுவுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோசு இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து வதக்கி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வந்து வேக வச்சிங்கன்னா அந்த காய் நல்லா வந்து வெந்து வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கூடாது, வெறும் காய் மட்டும்தான்
தான் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லா காயிலையுமே பொரியல் பண்ணால் அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு, அது கூட வந்து வெண்டைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு இன்றைக்கான லஞ்ச் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் 2, 3 எவ்வளோ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நிறைய வந்து எடுத்துக்கலாம், ரொம்பவே வந்து நல்லது. அடுத்தது டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சன்னா கிரேவியும் அது கூட வந்து சப்பாத்தியும் தான். ஸோ சன்னாவோட அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா 50 கிராம்ஸ் வந்து எடுத்தால் போதும். இதை நான் வந்து காலையிலேயே வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் இதை ஃபஸ்ட்டு வந்து வதக்கி தான் வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து இஞ்சியும் சேர்த்து நல்லா வந்து ஆயில்லேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. கூடவே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் வந்து சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை குட்டியாக வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வந்து வெந்ததும் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சு வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மசாலாலாம் அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதையும் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அதோட பச்சை வாசனைலாம் வந்து போய் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இதெல்லாம் நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள், அதனால நான் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்திட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டல், அது கூட அந்த தண்ணியும் சேர்த்து இது கூட சேர்த்திட்டு அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்க வைங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா வந்து கொதிச்சு அந்த கெட்டியும் ஆயிடுச்சு, குழம்போட கன்சிஸ்டன்சிக்கும் வந்துருச்சு. கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு சன்னா கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட சப்பாத்தி தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஆயில் இல்லாமல் 2 சப்பாத்தி வந்து எடுத்திருக்கேன். அது கூட இந்த சுண்டல் குழம்பு வச்சு சூப்பராக டின்னருமே வந்து முடிச்சாச்சு. இதுதான் வந்து நம்மளோட 7th டேக்கான மெனு. எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 1 வீக்கான மெனு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு சாம்பிள் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப் மாதிரி, இல்லை வந்து ஜூஸ் மாதிரி, லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸு, மில்லட்டு, இல்லைனா வந்து சப்பாத்தி, இந்த மாதிரி மிக்ஸ்டாக ஏதாவது கிரேவி, நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப சிம்பிளாக அண்ட் ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கூட நான் வந்து இந்த டயட் பிளானோட வீடியோஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்பப்போ என்னோட மினி விளாக்ல வந்து நான் உங்களுக்கு வந்து நான் என்னெல்லாம் வந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.